வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடோப் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிற ஒரு ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம மொபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களே பில்ட்டினாக ஒரு ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் மொபைல் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அடோப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Adobe Photoshop Camera அப்படின்னு சொல்லி அந்த ஆப்புக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. அந்த ஆப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பை நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம மொபைல்லலாம் எப்படி கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறீங்களோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த Adobe Photoshop Camera அப்படிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். அந்த மாதிரி எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைனாக நிறையா டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுக்க முடியும். உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து கலர் கரெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜஸ், அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடோபில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்கிற ஆப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃப்ரீ தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுக்குமே வந்து அந்த ஆப் வந்து வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு யூஸரும் இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும், iOS யூஸரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அடோப் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். அதாவது உங்கள்கிட்ட ஏற்கனவே அடோப் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அடோப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக், கூகுள் அந்த மாதிரியான அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆப்புக்குள்ளே வந்து சைன்இன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அடோப் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அடோப் அக்கௌண்ட்லேயும் ஒரு பேக்கப் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதை புதுசாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸுக்கும் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ஃபோட்டோஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸு, ஃப்ரேம்ஸு, கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ வாங்க அந்த ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் வந்து அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை வந்து லாகின் பண்ணிவிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் ஃபோட்டோ ஆப் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார் பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. லைப்ரரி பட்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி அப்படிங்கிறதுல இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷனுக்கு வந்து வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் ஃபோட்டோஸுக்கு ஆட் பண்ணுற எஃபெக்ட்ஸை அவங்க வந்து லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த லென்ஸை வந்து நீங்கள் எந்த லென்ஸை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் வந்து அப்ளை ஆயிரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கிற லென்ஸ்லாம் கீழே வந்து காமிக்கும். நீங்கள் நிறைய லென்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோப் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லென்ஸ் லைப்ரரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன லென்ஸ்லாம் வந்து ப்ரீடிஃபைனாக கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். இதில் எந்த லென்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்க்கு வந்து அந்த எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டீடைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கிறதுல இந்த லென்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து கீழே வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி செவ்வாய் கிரகம் மாதிரியான, மார்ஸ் கிரகம் மாதிரியான, அப்புறம் உலகம் உருண்டை போகலாம் அந்த மாதிரியான பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்க்கு வந்து ஆட் பண்ண முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் லென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கீழே வந்து அந்த லென்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அங்கே டவுன்லோட் பண்ண லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மொபைலில் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த லென்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் லென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
ஏற்கனவே உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண லென்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஆல் லென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆல் லென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன லென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காமிக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் லென்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷனுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம எந்த லென்ஸை செலக்ட் பண்ணுறோமோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நீங்கள் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். நான் இப்போ வந்து ரூம்க்கு உட்காந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால கரெக்டாக வந்து அப்ளை ஆகலை. நீங்கள் நல்ல ஒரு நேச்சுரல் லைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் ரியலிஸ்டிக்காக அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 டாட் வச்ச மாதிரி ஆப்ஷன்ஸு. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஃபுல்லாக வேணுமா கம்மியாக வேணுமா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்போட செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லைப்ரரியில் நீங்கள் ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோஸ், அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இந்த இடத்துல பிஎஸ்சி ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கேமரா ரோல் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் கேமரா ஆப்பை யூஸ் பண்ணி என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்தீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கும். இதில் வந்து எந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெலிட் ஆப்ஷன், டவுன்லோட் பண்ணுறது, இந்த ஆப்ஷன் இந்த ஃபோட்டோ வந்து யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். லென்ஸு திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணி எடுத்தோம். மற்றும் இப்போ நீங்கள் புதுசாக ஏதாச்சும் லென்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த லென்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லென்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைலைட், ஷேடோஸு இந்த மாதிரியான கீழே வந்து கலர் கரெக்ஷன், ஒயிட் பேலன்ஸ், இந்த மாதிரியான சேச்சுரேஷன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சதுக்கும் டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோவாக வந்து அதை எடுத்திருந்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் ஒரு லென்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருந்தோம். அந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அனிமேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த வீடியோவை வந்து டேர்ன் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் வந்து உங்கள் ஃபோட்டோவில் பேக்ரவுண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு லென்ஸை யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ளே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட்ஸ் வந்து உங்கள் ஃபோட்டோவில் வந்து ஓடிட்டே இருக்கும். இந்த ஃபோட்டோ அந்த ப்ளே பட்டனை திரும்பி ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நின்றுடும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஓட விட்டீங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த ப்ளே பட்டனை ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நின்றும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரேம்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ரூம்குள்ளே இருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரேம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி காமிக்க முடியல. நீங்கள் இதே வந்து நேச்சுரலில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் எஃபெக்ட்ஸ்லேருந்து ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் எந்த மாதிரியான எஃபெக்ட் உங்களுக்கு லென்ஸில் கொடுத்துருக்காங்களோ அது வந்து பக்காவாக உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரீ தான். அதனால் நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் வந்து இந்த ஆப்பை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து போத் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS ரெண்டுக்குமே இருக்கனால நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் ரெண்டுக்குமே வந்து எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் இந்த ஆப்பை வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இது வந்து டோட்டலாக ஃப்ரீ தான். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை எதுவும் சோஷியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.